Now, Pastor Amos, unmute பண்ணி நீங்க you can please unmute yourself and start the worship and then give the Lord's message. Thank you. தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. இந்த அருமையான புதிய நாளின் காலை வேளையில இந்த சிகாகோ பிரேயர் லைன்ல இணைந்திருக்கக்கூடிய அருமையான தெய்வ பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், உலகத்தின் பல பகுதிகளிலும் இருந்து தெய்வ சமூகத்திலே ஒருமனப்பட்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே விசேஷித்த கிருபைகளாலே நிரப்பி உங்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக. இந்த விதமான ஒரு நல்ல வாய்ப்பை தந்த அருமையான டாக்டர் அவர்களுக்காக, அவங்க கூட இணைந்து இந்த ஆன்லைன் ஊழியங்களிலே செயல்படுகிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லி தேவனை துதித்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒருவேளை இந்த பாடல் உங்களுக்கு தெரியுமானால் என்னோடு கூட சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஒருவேளை தெரியல, புதிய பாட்டா இருக்கு அப்படின்னாக்கா கற்றுக்கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இந்த காலையிலே அப்படிங்கிறதான ஒரு பாடல். இந்த பாடல் நம்ம பாடி அது முழுவதுமே ஒரு மார்னிங் டிவோஷனல் ப்ரேயர் சாங். அது நம்ம சேர்ந்து பாடலாம். பாடிட்டு ஆண்டவருக்கு ஒரு நேரம் துதி செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி நம்ம தேவ செய்திக்குள்ள கடந்து செல்வோம். ஆமென். ஸ்தோத்திரம். வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே, வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. அற்புதமாய் ராமுழுதும் அடியேனை காத்தீரே, அற்புதமாய் ராமுழுதும் அடியேனை காத்தீரே. உமது செட்டை நிழலதிலே படுத்திருந்தேன் ராமுழுதும், உமது செட்டை நிழலதிலே படுத்திருந்தேன் ராமுழுதும். உமது கரம் அனைத்திடவே ஆறுதலாம் நேத்திரையும், உமது கரம் அனைத்திடவே ஆறுதலாம் நேத்திரையும். நேத்திரையே இன்பமாக்கி பத்திரமாய் இருதயத்தை, நேத்திரையே இன்பமாக்கி பத்திரமாய் இருதயத்தை, சுத்தமான உம் இரத்தத்திற்குள் சுத்தமாக வைத்திருந்தீர், சுத்தமான உம் இரத்தத்திற்குள் சுத்தமாக வைத்திருந்தீர். பலவிதமான சோதனைகள் என்னை சூழ வந்திருந்தோம், பலவிதமான சோதனைகள் என்னை சூழ வந்திருந்தோம். ஒன்றும் என்னை அணுகாமல் அன்புடனே பாதுகாத்தீர், ஒன்றும் என்னை அணுகாமல் அன்புடனே பாதுகாத்தீர். சந்திப்பிரே இக்காலைதனில் தந்திடவே திருவரங்கள்
சந்திப்பிரே இக்காலைதனில் தந்திடவே திருவரங்கள் சந்தோஷமாய் பகல் முழுதும் ஆவிக்குள் யான் பிழைக்க சந்தோஷமாய் பகல் முழுதும் ஆவிக்குள் யான் பிழைக்க தந்திடுவீர் அபிஷேகம் புதிதாக இப்போது நாளில் தந்திடுவீர் அபிஷேகம் புதிதாக இப்போது நாளில் நடத்திடுவீர் ஆவினா உமது திரு சித்தமதில் நடத்திடுவீர் தூய ஆவினா உமது திரு சித்தமதில் பாவமொன்றும் அணுகிடாமல் பரிசுத்தமான பாதை செல்ல பாவமொன்றும் அணுகிடாமல் பரிசுத்தமான பாதை செல்ல தேவையான சர்வாயுதங்கள் தாரும் ஜெப ஆவியுடன் தேவையான சர்வாயுதங்கள் தாரும் ஜெப ஆவியுடன் படைக்கிறேனேன் இருதயத்தை பலிபீடத்தில் முற்றுமாக படைக்கிறேனேன் இருதயத்தை பலிபீடத்தில் முற்றுமாக கண்களுடன் செவியோடு வாயும் கையும் காலுமாக கண்களுடன் செவியோடு வாயும் கையும் காலுமாக தந்திடுவீர் அபிஷேகம் புதிதாக இப்போது நாளில் தந்திடுவீர் அபிஷேகம் புதிதாக இப்போது நாளில் நடத்திடுவீர் உம்மாவினா உமது திரு சித்தமதில் நடத்திடுவீர் உம்மாவினா உமது திரு சித்தமதில் என்னை காண்போர் உம்மை காண சாயல் என்னில் வேண்டும் என்னை காண்போர் உம்மை காண சாயல் என்னில் வேண்டும் தந்திடுவீர் தாழ்மையையும் பொறுமையுடன் அன்புமாக தந்திடுவீர் தாழ்மையையும் பொறுமையுடன் அன்புமாக நேசறிவும் திருவருகை இந்நாளில் இருந்திடினும் நேசறிவும் திருவருகை இந்நாளில் இருந்திடினும் ஆசையுடன் உம்மை சந்திக்கவே ஆயத்தமா வைத்தருளும் ஆசையுடன் சந்திக்கவே ஆயத்தமாய் வைத்தருளும் வாழ்த்துகிறேன் ஏசு ராஜா வாழ்த்துகிறேன் இக்காலையிலே வாழ்த்துகிறேன் ஏசு ராஜா வாழ்த்துகிறேன் இக்காலையிலே
ஆண்டவரே, உம்மை நன்றியோடு இந்த காலை வேளையில துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். இந்த நாளிலும் உமக்கு பிரியமான நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை ஆண்டவரே நீ செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புதிய நாளை ஆசீர்வதித்து நீ தந்திருக்கிறீர். காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியதாய் இருக்கிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று ஆண்டவர் நீ சொன்ன வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் நினைக்கிறோம். உம்முடைய சமூகத்துல வருகிற உம்மை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் நீ தகுந்த பலன் அளிக்கிறவர். இந்த நாளிலும் கூட நீர் எத்தனை நல்லவர். எங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்திருக்கிற, நீங்க தந்திருக்கிற இந்த கிருபைகளை நினைக்கும் பொழுது ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, நீர் எங்களுடைய வாழ்க்கையில தந்த சகல உபகாரங்களுக்காக நாங்கள் எதை நாங்கள் உமக்கு செலுத்துவோம். ஆண்டவரே, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய் திறந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எந்தெந்த இடங்களிலே அருமையான உடைய பிள்ளைகள் ஆண்டவரே வாழ்ந்து வசித்து ஆண்டவர் அந்தந்த இடங்களிலிருந்து இந்த இணைப்பில இணைந்திருக்கிறார்களோ ஆண்டவரே, ஒவ்வொருவரும் கர்த்தாவே இந்த வேளையில உம்முடைய முகத்தை தேடும் போது, உம்மை நோக்கி கர்த்தாவே துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும் போது, உம்முடைய திருவசனம் சொல்லுகிற பிரகாரமாக அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற அந்த வார்த்தையின்படி இந்த நாளிலே, இந்த காலைகளிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் வல்லமையுள்ள தேவன், நீர் கிருபையுள்ள தேவன், உம்மை தேடுகிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இருக்கிற இடங்களிலே ஒரு 2 நிமிடங்கள் நல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து மனதார ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லுவோமா? நாம் ஸ்தோத்திரம் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும் போது கர்த்தருடைய பிரசன்னம் ஆமென் உங்களை நிரப்பும். உங்கள் வீடுகளை தேவ பிரசன்னம் நிரப்பும். நீங்கள் துதிக்கிற வேளையிலேயே தேவ மகிமை உங்களை நிரப்பும். ஆமென். உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கும். கர்த்தரை துதித்து தேவனை மகிமைப்படுத்தும் போது தடைகள் விலகும், பலவீனங்கள் மாறும், அற்புதமான ஒரு சுகம் உண்டாகும். ஆமென். தெய்வீக நடத்துதல், பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலை ஆண்டவர் தருவார். ஒரு 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்க தந்த எல்லா கிருபைகளை நினைத்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்தீரே ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவினீரே ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். கர்த்தரை தேடி வந்து உடைய பிள்ளைகளா எங்களை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கங்கள் பெரியது, உம்முடைய கிருபைகள் பெரியது. உம்முடைய வார்த்தைகள் மூலமா எங்களோடு கூட நீர் பேசுகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்வுக்கு தேவையான நன்மைகளை தந்து எங்களை அற்புதமாய் பாதுகாத்து போஷித்து பராமரித்து வழிநடத்துகிற உடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் தந்த பரிசுத்த வேதாகமத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் தந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்திருக்கிற ஆண்டவரே ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப், ஆவிக்குரிய ஐக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய மக்களை கர்த்தாவே நீர் எழுப்பி எங்களுக்கு தகப்பனே ஆண்டவரே தந்திருக்கிற நல்ல ஐக்கியத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்துல வாழ்வதற்கு ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஜெயம் பெறுவதற்கு நீர் தந்திருக்கிற உம்முடைய வல்லமையுள்ள நாமமாகிய இயேசு அந்த வல்லமையில நாமத்துக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவாகி தேவனே, அண்ட சராசரங்களை படைத்தவரே, உம்மை காண ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மாம்ச கண்களால முடியாவிட்டாலும் எங்கள் ஆவியில உம்மை உணர்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பிரசன்னத்துல வருகிற போதெல்லாம் ஆண்டவர் எங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக மேலிருந்து கீழாக 2ஆக
இணைந்தது. என் ஆண்டவர் இயேசு சிலுவையில நீர் ஜெயம் எடுத்து அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தீரப்பா. ஆமா ஆண்டவரே, கிருபாசன தண்டையிலே தைரியமாய் நெருங்குவதற்கு கர்த்தர் எங்களுக்கு இரக்கங்களை தந்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாப்பா, தொடர்ந்து மீதமுள்ள நேரங்களிலேயும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசும்படிக்கு எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை உடைய சமூகத்தில் நாங்கள் படைக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆண்டவரே உடைய வார்த்தையால பலப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சொல்லுவோமா? ஒருவேளை மியூட் எடுத்துட்டு யாரோ 1-2 பேர் ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். எஸ், தேங்க்யூ. ஏன்னா வாய்ஸ் ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ட்டு விரும்பினேன். தேங்க்யூ, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இந்த நேரத்துல கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைய நாளினுடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 4வது வசனம். 20வது சங்கீதம் 4வது வசனம். யாராவது ஒருவர் வாசிப்பீர்களா? சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆமென். ஆண்டவர் பாருங்க, இந்த வார்த்தையில சங்கீதக்காரர் மூலமா சொல்லியிருக்கிற ஒரு அருமையான வார்த்தை. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த நாளிலே காலை வேளையில தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் மீண்டுமாக அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருகிற வார்த்தை பாருங்க, உங்களுடைய மன விருப்பத்தின்படி அவர் உங்களுக்கு தருவார். அவர் உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஒருவேளை நம்முடைய உள்ளத்துல ஒரு கேள்வி இருக்கலாம், பல காரியங்களை நான் விரும்புகிறேன், ஆனால் அவைகள் எல்லாமே நிறைவேறுவதில்லை, எனக்கு கிடைப்பதில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் விரும்புகிற அந்த விருப்பம் என்பது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சொன்னால், தேவ சமூகத்திலே நாம் விரும்புகிற அந்த விருப்பம், நல் விருப்பங்களை தேவன் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். சிலர் மனதளவில் மேலோட்டமாய் விரும்புவார்கள். அது பல நேரங்களிலே அது நமக்கு வாய்க்காமல் போய்விடும். ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலே, நம்முடைய உள்ளத்திலே காணப்படுகிற தேவ சமூகத்தில் நாம் வைத்து விண்ணப்பிக்கிற, மன்றாடுகிற, வாஞ்சையோடு கேட்கிற அனைத்து அந்த விருப்பங்களையும் ஆண்டவர் பரிபூர்ணமாக நிறைவேற்றுகிற தேவன். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்பவர் மாத்திரமல்ல, அவைகளுக்கு நல்ல பதிலை தருகிற தேவனாயிருக்கிறார். வேதத்திலே நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நம்ம 1வது அதிகாரத்தில் படிக்கும் பொழுது அங்கே நாம் வாசிக்கின்றோம். அங்கே அக்சால் என்ற ஒரு பெண்ணை குறித்து நாம் படிக்கிறோம். அவள் என்ன செய்கிறாள்? தன்னுடைய தகப்பனிடத்துல எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்கிறார். அவள் திருமணம் முடித்து தன்னுடைய புருஷன் வீட்டுக்கு போகும்போது அவள் கேட்கிறாள், வறட்சியான இடத்தை நீங்க எனக்கு தந்துட்டீங்க, எனக்கு செழிப்பான நிலத்தையும் தர வேண்டும் என்று கேட்கிறார். அவளுடைய விருப்பத்தின்படியே அவளுடைய தகப்பன் மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் செழிப்பான நிலத்தை அவளுக்கு கொடுத்ததாக வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஒரு உலக பிரகாரமான தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு அவர் மகள் விரும்புகிறதை செய்யக்கூடுமானால், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நம்முடைய விருப்பங்களை நிச்சயமாக அற்புதமாய் நிறைவேற்றுவார். ஏற்ற காலத்திலே நீங்கள் விரும்புகிற நன்மையான ஈவுகள் உங்களுக்கு கிட்டும்படி தேவன் உதவி செய்வார். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு சொல்லும்போது சொன்னார், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவும் தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் நன்மையான ஈவுகளை தருகிறவர் என்று வாசிக்கிறோம்.
இயேசு சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது பரமபிதா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த நாட்களில பாருங்க, நமக்கு தேவையான எல்லா தேவனுடைய காரியங்களையும் கற்றுக் கொடுத்து நம்மை செம்மையாக நடத்துகிறவர். யோவான் 16ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறாரு, பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனாகி அவர் வரும்போது உங்களை என்ன செய்வாரு? சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அவர் உங்களை தேற்றுவார் என்று சொல்லுகிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு பாருங்க, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல we are special. in Old Testament பரிசுத்த ஆவியானவர் வருவாரு, இறங்கி அபிஷேகம் பண்ணி அந்த வேலைய அந்த மனிதன் மூலமா அந்த உதாரணமாக இப்ப சிம்சோன் மேல பரிசுத்த ஆவியானவர் வராருன்னா அந்த வேலை முடிஞ்சோன்னா பரிசுத்த ஆவியானவர் எழுந்தள்ளி போயிடுவார். யோசுவா மேல கர்த்தருடைய ஆவியானவர் வராருன்னா யோசுவாவை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணுமோ அதை செய்து முடிச்சுட்டு அவர் போயிடுவார். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல நிரந்தரமாக தங்கி இருக்கிறார். நம்ம மேல நிரந்தரமாக தங்கி இருக்கிறார். நாம் அந்த அபிஷேகத்துக்கு ஆவியானுடைய நடத்துதலுக்கு நம்ம முழுவதுமா விட்டு கொடுக்கும் போது அவர் நம்மளை நிரப்பி அபிஷேகத்தை ஆசீர்வாதமா நடத்துவார். அப்போ நம்ம வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு நமக்கு ஒரு சரியான ஒரு பாதையை காட்டுகிறவர் யாருன்னா, சரியா நம்மளை லீட் பண்ணுகிறவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். நம்ம விருப்பம் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா நம்ம பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நாம் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மோடு கூட அவர் பேசுகிறார். நம்முடைய தேவன் தான் பாருங்க நம்மோடு நெருங்கி இருக்கிற தேவன். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்கள்ல நம்ம படிக்கிறோம், நான் அவர்கள் நடுவில் உலாவி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், அவர்கள் எனக்கு ஜனமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் நடுவில் உலாவி அவர்களுக்கு நான் பிதாவாக இருப்பேன், அவர்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்பார்கள். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. ஆண்டவர் நம்ம கூடவே தங்கி இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மோட எல்லாருமே நம்ம விரும்புகிற நம்ம நண்பர்களோ பெற்றோர்களோ உறவினர்களோ எப்போதும் நம்ம கூடவே இருக்க முடியாது. அவர்கள் அவங்க ஸ்தானத்துல நின்று அவங்க நம்மளை நேசித்தாலும் அவருடைய ஸ்தானத்துல அவங்க இருப்பாங்க. ஆனா எப்போதும் நம்ம கூட இருக்கிறவர் பாருங்க பரிசுத்த ஆவியானவர் தான். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென். பரிசுத்த ஆவியினால நம்ம நிறைந்து வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது ஒரு அனுபவம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது ஒரு அனுபவம், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறது அதை விட இன்னும் மேன்மையான அனுபவம். சோ இத நம்ம வாழ்க்கையில படிப்படியாக வாஞ்சையோட ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அவர் தம்முடைய ஆவியால நம்மளை நிரப்புவார், நம்மளை அபிஷேகம் பண்ணுவார். அப்போ அவரு நம்மளை நிரப்பி நம்மளை நடத்துவார், அவருடைய வார்த்தையால நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமா நல்ல ஆலோசனைகளை தருவார். பிரசங்கங்கள் தேவ செய்திகளை கேட்கும் போது எந்த சத்தியம் எது நமக்கு தேவையோ அதை கரெக்டா நமக்கு உணர்த்துவார். இந்த நாளில கூட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க மன விருப்பம் எதுவோ அதை அவர் நிறைவேற்றுவார். அதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல அதுல 10ஆம் வசனம் அதை நம்ம படிக்கிறோம். யாபேஸ் என்ற ஒரு மனுஷன், அவனுக்கு அவங்க அம்மா யாபேஸ் என்று பெயர் வைத்தார்கள். யாபேஸ் என்ற பெயருடைய அர்த்தம் துக்கம் என்ற அர்த்தம். அந்த யாபேஸ் என்ற அந்த மனுஷன் ஆண்டவரை பார்த்து கேட்டானா, என்ன கேட்டானா, ஆண்டவரே எங்க அம்மா எனக்கு யாபேஸ்னு பேர் வச்சுட்டாங்க, நான் இப்படி இருக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்து என் எல்லைய நீங்க பெரிதாக்குங்க ஆண்டவரே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவன் ஜெபித்தான். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம்,
ஆண்டவர் அவன் என்ன கேட்டானோ தேவன் அதை கொடுத்தார். அவன் விருப்பத்தை நிறைவேற்றினார். அக்சால் தன் தகப்பனிடத்துல கேட்டால் தகப்பன் அவன் விரும்பினதை கொடுத்தார். இங்க வாசிக்கிறோம், அம்மா துக்கம்னு பேர் வச்சுட்டாங்க. அம்மாட்ட போய் யாபேஸ் கேட்கல. ஏமா எனக்கு யாபேஸ்ன்னு பேர் வச்சீங்கன்னு கேட்டாரா தெரியல. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை பார்த்து யாபேஸ் கேட்டான். என்ன கேட்டானா, ஆண்டவரே நீர் என்ன ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், நீங்க என்ன துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி உண்மையா விரும்பி அவன் ஜெபம் பண்ணா பாருங்க. அந்த விருப்பத்தை ஆண்டவர் கேட்டார். வேதம் சொல்லுகிறது, அவன் சகோதரருக்குள்ளே தேவன் அவனை கனம் பெற்றவராக வைத்தார். இன்றைக்கு என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார், அவர் உங்களை உயர்த்துவார். நீங்க அவர் ஆசையோட தேடுறவங்களை ஒரு நாள் வெறுமையா விட மாட்டார். யாக்கோபு புஸ்தகத்துல நம்ம படிக்கிறோம், மன்னிக்கணும், எபிரேயர் 11 படிக்கிறோம், அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாராம், தகுந்த கைமாறு அளிக்கிறார், தகுந்த பலன் அளிக்கிற தேவன். அதனால நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிக்கும்படி உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதங்களின் புஸ்தகத்துல இருந்து ஒரு வசனத்தை வாசிங்க. 34வது சங்கீதம், 34வது சங்கீதத்துல ஒரு வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. 11வது வசனத்துல இருந்து வாசிங்க. 11வது வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம். பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள். வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல நான் உங்களுக்கு போதிப்பேன். அடுத்த வசனம், ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? இங்க வாசிக்கிறோம், நன்மையை காணும்படி ஜீவனை விரும்ப வேண்டும், ஜீவனை விரும்ப வேண்டும். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேரு வாழ்க்கையில பல சூழ்நிலைகளை சந்திக்கும் போது அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க வாழ்க்கைய வெறுத்துடுறாங்க. பாருங்க, ஆண்டோடைய பிள்ளைகள் நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறார், நமக்கு ஒரு பெரிய விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். டாக்டர் அவங்க பிரேயர் நடத்தும் போது சொன்னாங்க, இந்த நீட் எக்ஸாம் எழுதி அவங்களுடைய டிசையர், அவங்க விருப்பம் நிறைவேறலாங்க போது அநேகர், அந்த பிள்ளைங்க வாழ வேண்டிய பிள்ளைங்க தற்கொலை பண்ணி மடிந்து போறாங்க. எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம் பாருங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை தந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையும் நம்ம ஊடுருவி கடந்து செல்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஜீவனை விரும்ப வேண்டும், ஜீவனை விரும்பி நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை பட்டு வசனிப்புக்கு என்ன செய், விலக்கி காத்துக்கொள். ஆண்டவர் நம்முடைய வாயின் வார்த்தையினால நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம விரும்புகிறோம், ஆனால் நாம் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிவிடக் கூடாது. ஆகவே நம்ம ஜீவனை விரும்பினால் கர்த்தர் அதை நிச்சயமாக நமக்கு தருவார். இன்னும் கூட பாத்தீங்கன்னா, இதே சங்கீதங்களின் புஸ்தகத்துல இன்னொரு சங்கீதத்தை நீங்க வாசிக்க முடியும். 118வது சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அங்க வாசிக்கிறோம், 118ஆம் சங்கீதத்துல இருந்து யாராவது ஒருத்தர் வாசிங்க. 118வது சங்கீதத்துல ஒரு வசனத்தை வாசிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 20வது வசனம் படிங்க. 118ஆம் சங்கீதம் 20வது வசனம். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். ஆமென். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் என்ன செய்வார்கள்? பிரவேசிப்பார்கள். எதற்குள் பிரவேசிப்பார்கள்? மேல சொல்லப்பட்டிருக்கிறது, மேல பாருங்க, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் என்ன செய்யுமா? கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, அது பராக்கிரமம் செய்யும். அடுத்த வசனம், நான் சாகாமல் பிழைத்திருந்து என்ன செய்வேன்? உம்முடைய செய்கைகளெல்லாம் விவரிப்பேன்.
கர்த்தர் என்னை வெகுவாக தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. சில நேரங்கள்ல நமக்கு ஆண்டவர் சில காரியங்களை உணர்த்தி நம்மளை சரிப்படுத்துறாரு. ஆனா நம்மளை என்ன செய்யறாரு? ஆசீர்வதிச்சு அவருடைய மகிமையை நாம் அறிவிக்கும்படியாக நமக்கு ஆசீர்வாதத்தை தந்து நீடி ஆயுள தந்து நம்மை ஜீவனோட ஆசீர்வதிக்கிறார். இதுதான் கர்த்தரின் வாசல். ஆமென். எபிரேயர்ல வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மளை சிட்சிக்கலன்னு சொன்னா நம்ம வேசியின் பிள்ளைகள் ஆயிருப்போம். நீங்கள் சிட்சிக்கப்படாவிட்டால் நீங்கள் வேசியின் பிள்ளைகள் ஆயிருப்பீங்க. ஆனா ஆண்டவர் நம்மளை சில நேரங்களை திருத்தி நம்மளை ரொம்ப அழகா நடத்துகிறார். காரணம், நம்ம விரும்புகிற நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளும்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார். 84ஆம் சங்கீதத்துல உள்ள ஒரே ஒரு மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். 84ஆம் சங்கீதத்துல 1-2 வசனங்களை மட்டும் வாசிங்க. நம்ம அதை மட்டும் வாசித்து நம்ம முடிக்கலாம். சங்கீதம் 84. கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் தவனவுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. ஆமென், அல்லேலூயா. வாஞ்சையும் தவனவுமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு சின்ன ஒரு குட்டி கதை சொல்றேன், கேளுங்க. அதாவது 2 பேரு ஆலயத்துக்கு செல்றதுக்காக, சர்ச்சுக்கு போறதுக்காக புறப்பட்டாங்களாம். போகும்போது ஒருத்தர் சொன்னாரா, எனக்கு பசி இருக்குது, நான் சாப்பிட போறேன்னாரு. அவரு காலை உணவு எடுத்துட்டு அவரு சர்ச்சுக்கு கிளம்பிட்டார். இன்னொருத்தர், நான் உபவாசத்தோட நான் ஆலயத்துக்கு வர போறேன் அப்படின்னு சொன்னாரா. அப்போ வீட்டுல சொன்னாங்களா, சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னாங்களா. இல்ல நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங்கோட போக போறேன் அப்படின்னாரு. அப்போ அவருடைய மனம் ஃபாஸ்டிங்ல என்ன செய்யணும்? நிலைச்சிருக்கணும் இல்லையா? பாருங்க என்ன நடந்துச்சுன்னா, அங்க சர்ச்சுக்கு போற வழியில அவருக்கு ஞாபகம் வருது, சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வந்துச்சான். அப்போ சரி வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சாராம். அதே போல அங்க சர்ச்சுக்கு போனோடனே ஜெபம் ஆரம்பிச்சிருச்சு, பாட்டு நடக்குது, பிரசங்கம் நடக்குது, எல்லா நேரத்திலையும் உணவு ஞாபகம் வந்ததா. ஆனா பாருங்க, அந்த உணவு ஞாபகத்திலேயே தேவனை துதிக்கிறது, ஜெபிக்கிறது, வசனத்தை கேட்கறது அவருக்கு அவரை விட்டு என்ன செய்ய விட்டது? மாறி விட்டது. ஆனா அந்த நேரத்துல சாப்பிடணும்னு நினைச்சவரு லைட்டா சாப்பிட்டுட்டு உண்மையா மனசார தேவனை துதிச்சு ஆராதிச்சாராம். நம்முடைய கவனம் சிதறாம நாம என்ன செய்ய வேண்டும்? தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற அந்த வாஞ்சையில நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமா உமது பேர்ல வாஞ்சையும் தவனவுமா இருக்கிறது. அவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சையோட தேடும் போது கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அவரை தேடி வருகிற, அவரை நாடி வருகிற ஒருவரையும் அவர் வெறுமையாக அனுப்பினதில்லை. இன்றைய நாளில கூட உங்கள் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நல்ல சமாதானத்தை தருவார், சுகபலனை தருவார். பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை கர்த்தர் பிரகாசமாக்குவார். பல நாட்களாய் தடைபட்டிருக்கிற பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தருவார். ஒரு சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு தருவார். வேலை வாய்ப்பு இல்லையா, வேலை வாய்ப்பு தருவார். கடன் பிரச்சனை இருக்கிறீங்களா, எல்லாத்தையும் மாற்றுவார். எல்லாம் தேவன் தருவார். முதலாவது அவரை வாஞ்சையோட தேடும் போது அவர் எல்லாம் தருவார். முதல்ல ஆண்டவர் வச்சிருங்க, அவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள்ல கூட கர்த்தர் உங்களுடைய விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் விருப்பத்தின்படி தந்தருளி அப்பா ஸ்தோத்திரம், ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுகிற தேவன். அக்சாலுக்கு தகப்பன் நன்மை செய்தார், ஆனால் யாபேஸ் உம்மை நோக்கி கேட்டபோது கர்த்தர் உடனே அற்புதம் செய்து அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தேன். இந்த நாளிலே கூட வாஞ்சையோட தாகத்தோட ஜீவனை விரும்புகிற அன்பு பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையில, அவருடைய குடும்பத்துல, அவருடைய கர்த்தாவை ஊழியங்களிலே உம்முடைய வல்ல நாமத்தை உயர்த்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. கர்த்தரை முதலாவது தேடும் போது, ஆமாப்பா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது எல்லாம் உங்களுக்கு நான் சேர்த்து கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவர் அப்படியே தந்து ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. அப்படியே நீங்க செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்கள் அநேகரை அப்படி நீங்க சாட்சி உள்ள பிள்ளைகளாக நிறுத்தி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்.
உம்மை தேடினவர்களை கர்த்தர் நீங்க கைவிடாம உயர்த்தி இருக்கிறீங்க. ஆமாப்பா, நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு என்று வாசிக்கிறோம். கர்த்தர் அந்த ஜீவனை தந்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.